என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட், பட் அந்த வேர்ட்ல இருக்க ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் துவங்கினதுல இருந்து ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை என்னன்னா, வார்த்தை மாம்சமானது. அல்லேலூயா, ஆமென். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார்? அதிகாரம். அதிகாரம். சத்தமா சொல்லுங்க. அதிகாரம். தேவனுடைய பிள்ளை என்பது ஸ்தானம் மாத்திரம் அல்ல, அது ஒரு அதிகாரம். It's not only position, but it is an authority. ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளையா இயேசுவின் மேல விசுவாசத்தை வைத்த உடனே, நீங்க ஏசப்பாக்கு பிள்ளை ஆன உடனே உங்க கையில ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா அத்தாரிட்டி. அல்லேலூயா. இது ஆங்கிலத்துல 3 வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்னு அத்தாரிட்டி, இரண்டாவது பவர், மூன்றாவது ரைட்ஸ். ஒன்று அதிகாரம், இரண்டாவது வல்லமை, மூன்றாவது உரிமை. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆன உடனே உங்களுக்கு இந்த மூன்றும் உங்கள் கைகள்ல என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுது. இது உங்கள் கைகள்ல மாத்திரம் கொடுக்கப்படல, உங்கள் உதடுகளுக்கும் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. புறஜாதியார் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்குமானா எனக்கு தெரியாது. ஆனா தேவ ஆவியினால் இருக்கிற பிள்ளைகள் அட்டர் பண்ற வேர்ட், இட் பிகம்ஸ் லைஃப். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்படின்னா ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் நம்முடைய நாவுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ஒரு ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடைசி காலத்துல இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறேன். மனுஷங்க ஒரு டீச்சர் உங்க பிள்ளைய சொல்ற மாதிரி நீங்க உங்க பிள்ளைய குறித்து சொல்லக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், அவங்க இயேசு அறியாதவங்க, அவங்க கிட்ட அத்தாரிட்டி இல்லை, ஆனா உங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்கு. அதே வார்த்தையை உள்வாங்கி அதே வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க சொல்லக்கூடாது. உங்க உலகம் சொல்லுகிறபடி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை, உங்க கணவரை, உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பேசக்கூடாது. கர்த்தர் உங்களிடத்தில் நலமானவைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? அத்தாரிட்டி. நீங்க பேசும்போது எப்பவுமே ஜாக்கிரதையா பேசு. ஏன்னா கர்த்தர் வரும் பொழுது அவன் செய்கைக்கு தக்க பலனை தருவதற்கு மாத்திரம் வரல, அவன் பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கொடுக்க வருகிறார். when Jesus is returning, he is coming with rewards. முதல் முறை இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது he came with gifts. நிறைய பரிசு. சாண்டா கிளாஸ் பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மூட்டையில நிறைய பரிசுகளை வைத்திருப்பார். அதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் ஆஃப் ஜாய். ஆமா தானே? இயேசு அப்படிதான் இந்த பூமிக்கு வரும்போது நிறைய பரிசுகள் எடுத்துட்டு வந்தார். ஃபெய்த் இருந்தா போதும் ரட்சிப்பு, கேட்டா போதும் சுகம், கூப்பிட்டா போதும் விடுதலை, எல்லாமே இலவசமா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கிஃப்ட். ஆனா செகண்ட் டைம் when Jesus is coming to the world, he will not bring gifts. அவர் பரிசு பொருட்களை எடுத்து வருகிறது இல்லை. அவர் எடுத்து போறார் ரிவார்ட்ஸ். பெற்ற பரிசை வைத்து நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய ரிவார்ட்ஸ். கொடுத்த கிரேஸை வச்சு நம்ம என்ன செய்தோமோ, கொடுத்த ஆயுட்காலத்தை வைத்து என்ன செய்தோமோ, கொடுத்த கிருபைகளை வைத்து என்ன செய்தோமோ, கைகளில் கொடுக்கப்பட்ட பணங்களை வைத்து என்ன செய்தோமோ, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளை வைத்து என்ன செய்தோமோ, கர்த்தர் நம்முடைய நாவல் கொடுத்த இந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்தோமோ அதற்குரிய பலனை கொண்டு இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. Jesus is coming very soon with rewards. அதை நீங்க தியானிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரியில் எழுதுங்க. கிஃப்ட் விசஸ் ரிவார்ட்ஸ். இதை நீங்க வீட்டுல தியானிச்சு பாருங்க, என்ன வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க தியானிக்கும் போது ஆழமான சத்தியங்கள் இதற்குள்ளிருந்து வெளியே வரும். முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அட்டரன்ஸ். இப்போ உங்களுக்கு என்னன்னா ரேமா, நீங்க பேசுகிற வார்த்தையின் மேல கர்த்தர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பேசுற வார்த்தை, அந்த லோகோஸ் அப்படின்றது என்னன்னா, திஸ் லோகோஸ் இஸ் ஃபவுண்டேஷன். என்னங்க இது? இதான் நமக்கு ஃபவுண்டேஷன். ஆனா ரேமா நமக்கு டைரக்ஷன். ரேமா என்ன பண்ணும்னா நம்மளை டைரக்ட் பண்ணும். இதே வார்த்தை தான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஒவ்வொரு சண்டே ஒரு வார்த்தையோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பண்ண? அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை உங்களை டைரக்ட் பண்ணும். ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறமா அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்படிதானே? வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை கொண்டு போனார். அல்லேலூயா. பிசாசுனுடைய சோதனைன்னு 2 இடத்துலயுமே இருக்கிறதுனால தமிழ் வேதாகமத்தில் எல்லாத்துக்குமே சோதனை தான் இருக்கு.
ஆனா ஆங்கில வேதாகத்துல வித்தியாசப்பட்டிருக்கு. பிசாசு சோதிக்கிறதுக்கு பேரு டெம்டேஷன், தேவன் சோதிக்கிறதுக்கு பேரு டெஸ்ட். பிசாசு உங்களை கீழே தள்ளணும்னு சோதிப்பான், தேவன் உங்களை உயர்த்தணும்னு சோதிப்பார். அல்லேலூயா. பிசாசு தீமையை வைத்து சோதிப்பான், கர்த்தர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்லன்னு பைபிள். அல்லேலூயா. டெஸ்ட்லயே 2 டெஸ்ட் இருக்கு. வசனம் சொல்லுது, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை சோதிக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தில் எழுதுறவங்க அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொண்டு வரல, ஆனால் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகணும். நம்பர் 1. 2வது நம்முடைய பிரயோஜனத்துக்காக. சொல்லுங்க, முதல்ல பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகிறதற்கும், 2வது நம்முடைய பிரயோஜனத்திற்குமே தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்கு. இந்த டெஸ்ட் எப்படின்னா, எல்லாரும் கிளாஸ்ல டெஸ்ட் எழுதுவாங்கல்ல, பிள்ளைங்களாம் எழுதுவீங்கல்ல ஸ்கூல் காலேஜ்ல, அதான் அந்த டெஸ்ட். இட்ஸ் ஈக்குவல் டு அந்த டெஸ்ட். எப்படின்னா, நீங்க கிளாஸை லிசன் பண்ணும்போது எப்படி உட்காந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 5 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காரலாம். ஆனா டெஸ்ட் வைக்கும் போது கர்த்தர் தள்ளி உட்கார வச்சிருவார். கர்த்தர் உங்களை பிரிக்கிறாருனாலே டெஸ்ட் தான் அடுத்து வெயிட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. இயேசு தனியே கொண்டு போறாரு. இதுவரைக்கும் ஜனங்கள் நடுவில் இருக்காரு இயேசு. இப்ப டெஸ்ட் பண்ணணும்னா ஜீசஸ் எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புலம்பிராதீங்க. வனாந்தரத்துக்கு வந்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க. வனாந்தரம் வந்தோடனே ஜாக்கிரதைப்படுங்க. ஏன்னா இந்த வனாந்தரத்தெல்லாம் கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்ண போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அந்த வனாந்தரம் 40 வருஷம் இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார், அவங்களை சோதித்தார். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன 2 பேர் தான். லட்ச ஜனங்கள்ல பாஸ் மார்க் வாங்கின 2 பேர் தான். யார் அவர்கள்? காலேபு, யோசுவா. மற்ற எல்லாருமே அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. எதற்காக கர்த்தர் இந்த டெஸ்ட் எதுக்காக நடக்குது? ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாம் ப்ரமோஷனுக்காக நடக்குது. அல்லேலூயா. இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிச்சோம்னா நிச்சயம் அதனுடைய முடிவில் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரமோஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை இந்த வருஷம் 2025ல உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம்? அல்லேலூயா. தனிமையா ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறார். இந்த டெஸ்ட்ல மட்டும் இயேசுவை பிடித்துக்கொண்டு, நான் காலையில சொன்ன மாதிரி அந்த கயிறை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு புயல் வந்தாலும் காற்றடிச்சாலும் நான் அசைவதில்லை, என் பிடியை விடுறதில்லைன்னு கெட்டியா ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. நிச்சயமா ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த சோதனையின் முடிவில் ஆபிரகாமுக்கு பிளெஸிங்கை கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் சோதிக்கிறார். 2வது டெஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வரதுக்காக, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு ஒப்புமையா நான் சொல்றேன். 2வது டெஸ்ட் நம்ம எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவோமே, அதுக்கும் என்னதான் பேரு? நீங்க டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்வாரு? இப்ப நான் படிச்ச கோர்ஸ்க்கு 2 வேலை செய்யலாம். பிசிஷியன் அசிஸ்டன்ட்னு எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன். டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை பார்ப்பாங்க. அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் எழுதிட்டு என்ன டெஸ்ட் நாங்க எழுதி கொடுப்போம். நாங்க அந்த மாதிரி ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்ணோம். நாங்க எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க போய் டாக்டரை பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம். இது எதுக்காக பண்றோம்? நம்ம ரத்தம் தான். ஆனா அந்த ரத்தத்துல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற நம்ம இருதயம் தான். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த ஹார்ட்ல என்ன இருக்குன்றாங்க, அடைப்பு இருக்குன்றாங்க. நமக்குள்ள ஓடுகிற நம்முடைய ரத்தத்தை குறித்தே, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய தைராய்டை பற்றியே, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய யூட்ரஸ் பத்தியே, இருதயத்தை பத்தியே நமக்கு தெரியல. டெஸ்ட் எடுக்கும் போது தான் நம்ம யாருன்னே நமக்கே தெரியுது. கர்த்தர் ஏன் சோதிக்கிறார் தெரியுமா? நம்ம இதுதான் நமக்குள் இருக்கிறதை நமக்கே காண்பிப்பார். இந்த சோதனை மட்டும் வரலனா, சில பேரை நான் போன டைம் இது உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, ஒரு சில பேருக்கு கர்த்தர் எடுத்து சோதிப்பார், ஒரு சில பேருக்கு கர்த்தர் கொடுத்து சோதிப்பார். அவன் நான்லாம் பார்த்துருக்கிறேன். எடுத்து சோதிக்கும் போது ஜெயிச்சவங்க கூட கொடுத்து சோதிக்கும் போது தோத்து போயிட்டாங்க. ஒன்றுமில்லாத போது அநேகர் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் எல்லாம் வந்தபோது அந்த ஃபெய்த் தளர்ந்து போயிடுச்சு. எசேக்கியாவுக்கு உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, உன் டைம் முடிஞ்சிச்சு, பேக்கப் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள இருந்த பிரேயர், அவருக்குள்ள இருந்த அந்த தாகம், அவருக்குள்ள தேவனை பிடித்து கொண்டு அவர் பண்ண 1 லைன் பிரேயர் பாதி வழியில போன ஏசாயாவை திரும்பி அனுப்பி கொண்டு வந்தது. ஆனா கொடுத்த காலத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் அவர் கொடுத்தாருன்ற நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அதிகாரத்தை வாசிச்சு முடிக்கும் போது அவர் அப்படியே போயிருந்தா கூட நல்லா போய் சேர்ந்திருப்பாரோன்னு தோணுது நமக்கு.
சில பேர்கிட்ட இருந்து கர்த்தர் எடுத்து சோதிப்பார், கொடுத்து சோதிப்பார். இந்த சோதனைகளுக்கு நடுவுல கர்த்தர் நம்ம என்ன காண்பிச்சு கொடுப்பார் நமக்கு. நம்ம எப்படி நம்ம டாக்டர் சொல்றாங்க, உங்க ஹார்ட் தான் சார், உங்களுக்குள்ள தான் சார் இருக்கு, ஆனா உங்க ஹார்ட்ல இந்த பிரச்சனை. மருத்துவர்கள் காமிக்கிறாங்களா இல்லையா? Whose report will you believe? We shall believe the report of the Lord. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? இயேசுவின் வார்த்தையை நான் நம்புவேன். சொல்லுங்க, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? இயேசுவின் வார்த்தையை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு. போய் கேட்டு பாருங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆமென். Whose report will you believe? நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறோம் இயேசுவை நினைப்போம். அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளவு அவிசுவாசம் உள்ளவர்கள். நமக்குள்ள நிறைய ஆண்டருக்காக வைராக்கியம் இருக்கு. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது we feel we are better. அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு அவர்களை விட மோசமானவங்க. நான் சொல்லுவேன், உலகத்தார் சொல்லுவாங்கல்ல, பதவியும் பணத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்து பாரு, அப்பதான் அவனுடைய நிஜ முகம் தெரியும். அந்த நிஜ முகத்தை வெளியே கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் சில டெஸ்ட் நமக்கு பண்ணுவார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில நம்ம அந்த பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாதவரே தான் பரிசுத்தம். எக்ஸ்போஸ் ஆயிட்டா நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மள டெஸ்ட் பண்றது ஆண்டவர் அவருடைய பரிசுத்தம். ஏன் எனக்கு காண்பிச்சு நீ ஒரு பாவின்னு என் முன்னாடி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கவா கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்காக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு அதை காண்பித்து கொடுத்து நீங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அதை அறிக்கை செய்த உடனே கர்த்தர் உங்களை அப்படியே அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும்? கிறிஸ்டியன்ஸ் cannot be perfect, அப்படிதான் உலகம் சொல்லுது. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் ஆகணும் தெரியுமா? இயேசு பக்கத்துல நிற்கும் போது நம்ம அப்படியே அவருக்கு நல்ல ரைட் பேர். சில பேரை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, அவங்க சரியான ஜோடி. ஆமென். இந்த மனவாட்டியான திருச்சபை எப்படி ஆயத்தமாகணும் தெரியுமா? இயேசுவின் பக்கம் இயேசு வரும்பொழுது நிற்கும் போது சரியான ஜோடின்னு உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. சரியான ஜோடி, இயேசுக்கு பொருத்தமான ஒரு மனவாட்டியாய் இயேசுவின் பக்கத்தில் நிற்கும் போது கூனி குறுகி அல்ல, சந்தோஷத்தோடு நிற்கிற ஒரு மனவாட்டியாய் நான் மாறணும்னா கர்த்தர் அப்படிதான் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஓகே? ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அந்த டெஸ்ட் உங்களை அலங்கரிப்பதற்கு. ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட் உங்களை கீழே தள்ளுறதுக்கு இல்ல, அந்த டெஸ்ட் உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு. பிசாசு தான் உங்களை கீழே தள்ள சோதிப்பான். இப்போ இந்த டெஸ்ட் நடக்கிற சமயத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து I am just reminded of saying that psalms to you. ஆமென். சங்கீதம் 11 எடுத்துக்கொள்ளலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த 4-5 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிளாஸ் டீச்சர் யாருக்கு டெஸ்ட் வைப்பாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் அவங்களுக்கு அது நடக்கல எனக்கு அது நடக்குது? ஏன்னா நீங்க பிள்ளைகள். ஹல்லேலூயா. அங்க வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் சிங்காசனத்துல இருக்கிறார். அவருடைய இமைகள் மனுபுத்திரன் எல்லாரையும் சோதிக்கிறதுல ஆண்டவர். எல்லாரையும் டெஸ்ட் பண்றதில்ல, எல்லாருக்கும் உயர்வுகளை தரதில்லை, எல்லாரையும் பரிசுத்தமாக்க அவருக்கு விருப்பம் இல்லை. யாரை தெரியுமா? நீதிமான்களை தான் கர்த்தர் சோதி. யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நானே நீதிமான். ஹல்லேலூயா. என்னதான் கர்த்தர் டெஸ்ட், யாருக்கு பாடம் எடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் வைப்பாங்க. எவ்ரி சண்டே பாடம் எடுக்கப்படுகிறது.
யாருக்கு டெஸ்ட்? அப்ப நமக்கு தான் டெஸ்ட். ஏன்னா நமக்கு தான் போதிக்கப்பட்டு இருக்கிறது. நம்மை தான் கர்த்தர் வார்த்தைகளை சொல்லி தேய்ச்சிருக்கிறார். அப்ப டெஸ்ட் யாருக்கு? நமக்கு தான். அல்லேலூயா. அப்ப அடுத்த முறை வனாந்திரத்தில் நிக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சுதாரிச்சு கொள்ளணும். அப்படிதானே உலகம், சுதாரிச்சுக்கோப்பா, சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இயேசு ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கு. ஜீசஸ் எப்படி அவருடைய டெஸ்ட்டை ஓவர் கம் பண்ணார், டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணாரு அப்படின்னா, ரெண்டு விஷயம் இயேசுவின் இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அவர் எப்படி இந்த உலகத்துல நம்மை போலவே, நம்மள மாதிரியே பாவ சரீரத்துல, நம்மை போலவே சரீரத்துல வந்து பாவியான மனுஷர்களுக்கு நடுவில் வாசம் பண்ணி, நம்ம போலவே நமக்கு இருந்த எல்லா பலவீனங்களும் அவருக்கு என்ன பண்ணுச்சா இருந்தது. ஆனா அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா, முதல் விஷயம் அவருக்கு தேவனோடு இருந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். அல்லேலூயா. எப்போதும் தேவனோடு அவருக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். ரெண்டாவது, நேரம் எடுத்து அவர் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஜீசஸ் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையல்லாமல் அவர் தாமாய் ஒன்றையும் செய்வது இல்லை. அப்ப அடிக்கடி ஜீசஸ் ஓடி போய் தனி வனாந்தரத்துல போய் உட்காந்துக்கிறாரு, தனிமையில உட்காந்துக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா பிதா அவருக்கு காமிக்கிறாரு ஸ்கிரீன் போட்டு. நீங்க இந்த 12 டிசைபிள்ஸ் அவர் சூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பைபிளை வாசிச்சு பாருங்க. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி காலமே எழுந்து தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். 12 பேர் மட்டும் இல்ல, அவர் கூட நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்ப இந்த நூற்றுக்கணக்கான பேர்ல இந்த 12 எப்படி செலக்ட் பண்றதுன்னா, நைட்டு பிதா அவருக்கு ஸ்கிரீன் போட்டு காமிச்சிருப்பாரு. முதலாவது பேதுரு. அவன் பா பேதுரு சரியானவன் அப்படி சொல்லுவாங்க. பேதுரு சும்மா குறுக்க கேள்வி கேட்கிறார். பிதா சொல்லிட்டார், இல்ல ஃபர்ஸ்ட் பேதுரு தான். அவர் யாரை காமிச்சாரோ கரெக்டா ஜீசஸ் வந்து நிக்கிறாரு. அத ஹல்லேலூயா பேரிட்டு அழைக்கிறார். ஆமென். லோகோஸ் ரேமா. ஆமென். கனெக்ஷன். இதை நீங்க வாசிக்க நான் உங்களை அதிகமா வேதத்தை இந்த வருஷம் ஒரு முடிவு எடுங்க. முதல்ல வேதத்தை நேசிக்கணும். இரண்டாவது வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவது வேதத்தை தியானிக்கணும். நான்காவது வார்த்தைய அறிக்கை செய்யணும். அப்பதான் வார்த்தை மாம்சமாகும். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அல்லேலூயா. அப்படிதானே இருக்கா இல்லையா? ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உரைக்கப்பட்டு எத்தனை வருஷமானாலும் அது நிறைவேறும். ஏசாயாவை அது பார்க்கலன்னா பரவாயில்ல, வேர்ட் நான் உங்களுக்கு சொன்னனே, ஜெபிச்சவங்க மரித்து போகலாம், ஜெபம் மரித்து போகாது. அறிக்கை செய்த சொன்னார்ல ஏசாயா வருவார், சொன்னவர் மரித்து போகலாம், வார்த்தை மரித்து போகாது. நமக்கு அழகா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் அதை ஆங்கிலத்துல எபிரேயர் 4:12 இருக்கிற முதல் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதும் வல்லமை உள்ளது. இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, God's word is alive and active. Amen. Alive உயிரோட இருக்கு பாது, ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. God's word is ready, ஆக்டிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த வார்த்தை. Hallelujah. Word is already set ready. அது ஆக்டிவா இருக்கு. ஆனா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு வாய் தேவனுக்கு தேவை. அது ஆக்டிவா இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை, God's word is powerful. ஆனா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வல்லமை பவர்ஃபுல் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிச்சு, alive and active. It's all active, ready, set. இப்ப மனுஷன் ஒரு வாயிலிருந்து வரணும். எனக்கு ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டன்ட் ஆரோஸ் என்னுடைய எக்ஸாம்பிள். பிள்ளைகள் மேல வரதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், காலையில எழும்பி you have to open your mouth and speak the word of God over your children. உன் பிள்ளைகளின் மேல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், நீ பேசு. மனுபுத்திரனே நீ என்ன காண்கிறாய்ன்னு கர்த்தர் கேட்கிறார். அப்பா எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கை நான் காண்கிறேன், பேசு சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? பேசு, நீ பேசு. ரொம்ப அழகா ஜர்சன் அண்ணன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு,
பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. எலும்புகள் உருவாகும், நரம்புகள் ஒன்று சேரும், தசைகளும் புதிதாக தோன்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில விஷயங்கள் ஏன் ஆண்டவரே அதை செஞ்சிருக்கலாம், ஆனா மனுபுத்திரனை பேச சொல்லுகிறார். ஜீசஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ் வேர்டு, அலைவ் வேர்டை ஆக்டிவ் ஆக்குறது உங்களுடைய உதடுகள் தான். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச அறிக்கையிட கர்த்தர் எனக்கு அந்த ஒரு இதை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம ப்ரே பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, கர்த்தர் எனக்கு காண்பிச்ச ஒரு சங்கீதம் 121 சங்கீதம். இப்போ எழுந்து என்ன செய்வேன்னா, 2 பிள்ளைகளுக்கு நேரா 2 கையை விரித்து கொள்வேன். விரித்து கொண்டு சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அழகா அந்த சங்கீதத்தை கவனிச்சு பாருங்க. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் கால்கள். அல்லேலூயா. சங்கீதம் 91 அப்படிதான் இருக்கும். வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 91 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்தாசை வரும் பர்வதத்தை ஒரு மனுஷன் பார்த்து வேறொரு மனுஷனுக்கு நேராக அதை பேச வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்து ஒத்தாசை வரும். அப்படியே கையை அப்படி 2 கைகளை விரிச்சு, ஜேனன் ஜூடா. அல்லேலூயா. உன் கால்களை தள்ளாட ஓட்டார். ஜேன் உன் காலை தள்ளாட ஓட்டார். ஜூடா உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கிருவோம்பா. எங்களுக்கு உடல் சோர்வுல நாங்க தூங்கிருவோம், அசதியில தூங்கிருவோம். 24 மணி நேரம் என் கண்ணை உன்மேல் வைத்து எங்களால பார்க்க முடியாது. ஆனா உறங்காமலும் தூங்காமலும் ஒரு தேவன் நம்ம பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. சொல்லணும், கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த வசனத்தை நான் சொல்லும் போதெல்லாம் ஆணித்தரமா சொல்வேன், கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறதுல பிரயோஜனம். நீ ஒன்றுமே இந்த பூமியில இல்லாத ஆளா கூட இருக்கலாம், ஆனா உன் ஆத்துமாவை பிடித்து கொண்டு பரலோகத்துல போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. டிக்ளரேஷன். நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கைகள் என்ன பண்ணுனா, ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும். டிக்ளரேஷன். நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கைகள் என்ன பண்ணுனா, ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும். ஹல்லேலூயா. அறிக்கைகள் மிகவும் முக்கியம். நான் ஒரு மனுஷர் உங்களுக்கு காண்பிச்சு நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எடுத்துக்கொள்ளாமா? 8ஆம் அதிகாரம். எடுத்துக்கொண்டோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். இந்த 100க்கு அதிபதியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 100க்கு அதிபதிய வேலைக்காரன் என்னவா இருக்கிறார்? வியாதிப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த நிறைய பேர் இப்படி வியாதிப்பட்டவர்கள் இயேசுவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வருகிறார், தன்னுடைய வியாதிப்பட்டவனுக்காக வேண்டுதல் செய்வதற்கு. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நானும் உன் கூட என்ன பண்றேன், வரேன், கம் லெட்ஸ் கோ. அப்படிதானே ஆண்டவர் போய் அந்த சிறு பிள்ளைய பார்த்து எழும்புன்னு சொன்னாரு. வீட்டுக்கு போனாரா இல்லையா? அந்த மாதிரி சரி ஆண்டவர் நினைச்சார், வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு நான் வரேன்னு, ஆனா இவன் சொல்றான் வேண்டாம். அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் பாத்திரன் அல்ல அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை மேல. அல்லேலூயா. வேர்ட் வேர்ட் வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் கூட எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியம். ஆமென். இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்பேன், ஆண்டவரே என்ன குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? நிறைய பேர் நம்ம யோசிப்போம்ல, ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாரா என்ன? நிறைய பேருடைய லைஃப் ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி பார்க்கும்போது நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பாவோட பேசும்போது நான் கேட்பேன், அப்பா மனுஷங்க என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் நல்லன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. மனுஷருடைய வார்த்தைகளை நம்பினா வாழ்க்கையை ஓட்ட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆனா நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம்.
நீங்க என்னை குறித்து என்னப்பா சொல்றீங்க? வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் மீ? இன்னும் நான் எதுல இன்னும் 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 என்ன என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு இந்த மனுஷனை ஆண்டரை பார்த்தோன்னு அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கலப்பா, இந்த ஃபெய்த்தை நான் பார்க்கல. இந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் அப்படின்னா, இந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், ஆனா எனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, எனக்கு கீழே ஒரு சில பேர் இருக்காங்க. நான் ஒருத்தனை போ அப்படின்னா அவன் போறான், வா அப்படின்னா ஒருத்தன் வரான். ஒரு பாவியான மனுஷன் இந்த பூமியில ரூல் பண்ற நானே போனா ஒருத்தன் போவான், வானா ஒருத்தன் வருவானா? நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க போன்னு சொல்லுங்க, அது போயிடும். அப்படின்னா இயேசுவினுடைய அதிகாரத்துக்கு அவன் தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். What he means here is you are the king of the universe. Hallelujah. நீர்தான் இந்த உலகத்திற்கு ராஜா, உமக்கு எல்லா அதிகாரமும் வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு கடைசியில் தான் சொல்றாரு, மத்தேயு கடைசி அதிகாரத்துல. ஆனா அதை முன்னமே அறிந்து பார்த்த இந்த மனுஷன் அண்ணா இஸ்ரவேலர் கூட என்னை ராஜாவா பார்க்கலப்பா, ஆனா நீ என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளையும் புரிந்து கொண்டா என்று இயேசு ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு பிசாசை ஜெயிச்சது எப்படி அப்படின்னா, எழுதி இருக்கிறபடி. நான் நிறைய பெண்களுக்கு சொல்வேன், நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி சத்தம் கேட்குது, இப்படி நினைவில் வருது, இப்படி நான் யோசிக்கிறேன், அப்படி நான் நினைக்கிறேன், இப்படி எனக்கு சொப்பனங்கள் வருது அப்படிலாம் சொல்லும்போது நான் சொல்வேன், எமோஷன் சொல்றத கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றத கேளுங்க. ஆமென். அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்க எமோஷன் சொல்லும். ஆனா வேதத்தை வாசிங்க, நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரே தேவன் என்று நீ அறிவிப்பாயின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தா, நீங்க அதை சொல்லி 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 ஜெயம் எடுக்கணும், அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்யணும், ஏன்னா நீங்க அறிக்கை, வார்த்தை மாம்சமாகும். அல்லேலூயா. நிச்சயமா மாம்சமாகும், அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு உலகம் நிறைய சொல்லுது, நீ இவ்வளோ இருக்கும் அக்கௌண்ட்லன்னு சொல்லு, அப்படியே நடக்கும்னு சொல்லுது. ஃபெய்த் டிக்ளரேஷன் அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. ஃபெய்த் அப்படின்னா என்ன? ஃபெய்த் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னா, எனக்கு விருப்பம் உள்ளவைகளை நான் சொன்னால் நிறைவேறும் என்பது ஃபெய்த் டிக்ளரேஷன் அல்ல. கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேறும் என்பதுதான் ஃபெய்த் டிக்ளரேஷன். அல்லேலூயா. நான் நினைக்கிறதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அது நடக்கலனா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்றால் அதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உலகம் சொல்லும் பொழுது, மனிதர்கள் சொல்லும் பொழுது, எல்லாரும் இந்த முழு உலகமே கை காண்பித்து இவனுக்கு கிடைத்த அந்த சொப்பனம் எப்படி நடக்கும்னு பார்ப்போம், let's see how it works அப்படிதானே சொன்னாங்க. அல்லேலூயா. எப்படி நடக்குதுன்னு பார்க்கும் அப்படின்னு மொத்த உலகமே யோசேப்புக்கு எதிரே நின்னாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிச்சயம் நிறைவேறும். நம்ம என்ன செய்யணும்னா அவைகளை சொல்லி 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 அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா ரொம்ப நெகட்டிவ், எதிர்மறையான வார்த்தைகள், தேவ சித்தத்தையே தடை பண்ணுகிற சில வார்த்தைகள். டெஸ்ட் வைக்கும் போது ஆண்டவர் எதை பார்ப்பா, எப்படி உத்து கவனிப்பாங்கல்ல, டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது கூட கொஞ்சம் போர்டை பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பட் when you come to an examination hall, டீச்சர் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுவாங்க, நடந்து நடந்து என்ன பண்ணுவாங்க, உத்து உத்து பார்ப்பாங்க. இதுல வேற பறக்கும் படையை வேற வச்சிருக்காங்க, அவங்க எப்பயாவது வேற பறந்து வந்து வேற பார்ப்பாங்க. அப்ப when you are tested, God's eye is so much into you. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுவேன், அந்த கண்ணி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் அதை சாட்சியா சொல்லியிருக்கிறேன். when I am tested to the peak, everyone around me, யாருமே என்ன நம்பாத ஒரு தருணம் இருக்கு. நான் இப்ப சமீபத்துல இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார்ல, இதிலும் மேலானதை காண்பாய்னு கர்த்தர் வாக்கு பண்ண. இந்த வார்த்தை யாருக்கு கொடுத்தார்? நாத்தான்வேல் என்கிற உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு கர்த்தர் சொன்னார். இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை பார்த்து ஆண்டவர் சொல்லி அவன் மேல் விசுவாசம் வைக்கிறது ஒரு காரணமா இருந்தது என்னன்னா, அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன். அல்லேலூயா. இதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன இது அத்தி மரம்? அந்த அத்தி மரத்துல என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது தூரத்துல நின்றுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு, ஒரு அத்தி மரம் இருந்திருக்கும். அந்த அத்தி மரத்துக்கு கீழே நாத்தானியேல் நின்றுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா நாத்தான்வேலும் பிலிப்புவும் தேவன் இயேசுவை நோக்கி வருகையில் ஆண்டவர் பார்த்து சொல்றார், தோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். இங்க சொன்னார்ல, இஸ்ரவேலிலும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே,
அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றார், இவள் என்னில் அதிகம் அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா, ஆமென். மரித்தவர்கள் எல்லாம் அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாங்க. இவ என்னுடைய மரணத்துக்கு எத்தனமா இதை எனக்கு செய்தான்னு சொன்னார். ஆமென். உலகம் நீங்க செய்யற ஒரு ஆக்ஷனை ஒரு விதமா பார்க்கலாம், ஆனா கர்த்தர் அதை வேறு விதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. God's eye is completely different. His dimension is different. இந்த வருஷம் துவங்கும் போதே நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல ஒரு மனுஷனை பார்க்கணும், இயேசுவை போல ஒரு சூழ்நிலைமையை பார்க்கணும், இயேசுவை போல ஒரு காரியத்தை பார்க்கணும். எத்தனை பேர் இதை என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? ஆமென். எத்தனாய் தான் உலகம் யாக்கோபை பார்த்தது, ஆனால் கர்த்தரோ யாக்கோபை இஸ்ரவேலாய் பார்த்தார். ஹல்லேலூயா. காலையில கூட சொன்னோமே, உலகம் எப்படி பார்த்துச்சு? ஆடு மாடை போல பார்த்துச்சு, ஆனா கர்த்தர் சிங்கமாய் பார்த்தார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்க என்ன எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் நான் என்ன பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி, தாங்கள் ஆனா பெண்ணான்னு சில பேருக்கு தெரியல. எங்களுக்கு தெரியல, நாங்க நியூட்ரல்ன்றாங்க, நாங்க ஆணும் இல்லைன்றாங்க, நாங்க பெண்ணும் இல்லைன்றாங்க. People come to a neutral position. எங்களுக்கு என்னன்னே நாங்க தெரியல. செல்ஃப் ஐடென்டிட்டி. நிறைய வாலிபர்களுக்குள்ள ஒரு டவுட், நான் யார் தான்? நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட். ஜீசஸ் உடைய கண்கள்ல இருந்து பாருங்க, நீங்க வேஸ்ட் இல்ல, நீங்க கனத்துக்குரிய பாத்திரம். இயேசுனுடைய கண்கள்ல இருந்து பார்த்தா நீங்க தேவனுடைய கரத்தில் ஒரு வெளியேற பெற்ற பாத்திரம். எத்தனை பேர் ஆமென்? இயேசுவின் கண்கள்ல உங்க கணவரை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்க மனைவியை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்க மாமியை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பாருங்க, இயேசுவின் கண்களோடு உங்கள் தலைமுறையை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. இப்ப பார்க்கறது இல்லப்பா, இது நிரந்தரம் அல்ல. இப்ப ஏதோ மேல தோலை போர்த்தி கொண்டு ஏமாத்தினவனை போல இப்ப தெரியலாம், ஆனா இவனை கொண்டு தான் ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வர நான் சித்தம் வைத்திருக்கிறேன் என்று யாக்கோபின் மேல் கர்த்தர் கரிசனை உள்ளவராயிருந்தார். அந்த அத்திமரத்தின் கீழே நத்தானியேலை பார்த்தார் பாருங்க. அப்படின்னா தூரத்துல இருக்கும்போது நத்தானியேலை பார்க்கல, அத்திமரத்துல யாரும் பார்க்காத ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து சோசன் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும் தெரியல. இங்க இருக்க யூத்ஸ்க்கு இருக்க தெரியுமா சோசன்? நீங்க அதை பார்த்தீங்கன்னா நத்தானியேலுடைய ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதுல நத்தானியேல் அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கத்துறாரு. என்ன கத்துறாரு தெரியுமா? Do you see me? நீங்க என்ன பாக்குறீங்களா? இவ்வளோ நான் நெருக்கத்தில் இருக்கும்போது, இவ்வளவு நான் கஷ்டத்துல இருக்கும்போது. அப்படிப்பட்ட நத்தானியேல் யாருக்கும் சொல்லாம அழுது கொண்டிருந்தார் பாருங்க. அந்த சூழ்நிலைமையில இப்ப ஆண்டவர் ஜீசஸ் பார்க்கும்போது சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன் அந்த அத்திமரத்துக்கு. எனக்கு இன்னும் தெரியும், என் ஹாஸ்டலுடைய அந்த மொட்டை மாடியில ஒரு துவைக்கிற கல்லு மேல உட்கார்ந்து, when no man believed, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன் என்பதை ஒரு கட்டத்துல நம்புகிறதற்கு வாய்ப்புகளும் சூழ்நிலைகள் இல்லாத போது ஒரு நிலா இருந்துச்சு, அழகான ஒரு நைட். எப்படி ஆபிரகாம கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத போது ஆபிரகாம வெளியே கொண்டு வந்து அந்த ராத்திரி நட்சத்திரங்களை காண்பித்தாரோ, அப்படி அந்த அந்த கல் மேல நான் உட்கார்ந்துருந்து அப்படியே அந்த மூணை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து கொண்டே இருக்கும்போது என் உள்ளம் சொல்லுது, சே நானும் எல்லா பெண்களை போல இருந்திருக்கலாம், நானும் எல்லாரும் போல நடந்திருக்கலாமோ. உள்ளத்திலிருந்து சொல்லு ஒரு குரல், நம்ம இப்படி ஆண்டுக்காக எல்லாத்தையும் விடும்போது தானே இவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம சந்திக்கிறோம். நம்மளும் எல்லாரும் போல இருந்தா எல்லாரும் நம்மள ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படியெல்லாம் யோசிச்சு என் இருதயம் உள்ள. ஆனா என் உதடுகள் வெளியே வரும்போது கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தா தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. என் உதடுகளை நான் திறந்து நான் இடத்துல சொன்னேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. இந்த நிலாவை பார்க்கும்போது அப்படிதான் ஒரு நைட்டு தாவீது துரத்தப்பட்டு இருக்கும் போது, ஒரு வேளை ஏன்னா வீட்டுக்குள்ள படுத்திருந்தா நிலா தெரியாது பாருங்க, வனாந்தரத்துல படுத்திருக்கும் போது தான் தாவீது நிலாவை பார்த்திருப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் நிலாவை பார்த்திருக்காரு தாவீது. பார்த்து என்ன சொன்னாரு? நிலாவை பார்க்கும் போதும் விண்மீன்கள் நோக்கும் போதும் என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் மாத்திரம். அப்படிதானே பாடியிருப்பாரு. அவர் என்ன டியூன்ல பாடியிருப்பாருன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஃபாதர் அப்பா அழகான டியூன் போட்டுட்டார் அதுக்கு. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் அந்த நிலாவுடைய அழகை பார்க்கும்போது, இவ்வளவு பிரம்மாண்டங்களை உருவாக்கின கர்த்தர் என்னிடத்தில் வந்து நான் உன்னை கண்டேன்னு சொல்றாரு. இதை விட என்னங்க எனக்கு வேணும்?
எனக்கு இந்த ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், அப்பா நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் பின்னாடி திரும்பி போக மாட்டேன், நான் உண்மை உறுதியாக பெற்றுக்கொள்வேன். கண்களில் கண்ணீர் அப்படியே, எனக்கு சொல்ல முடியல அந்த வேர்ட்ஸ், அந்த கண்ணீர் அப்படியே போயிட்டே இருக்கு. கண்களில் தான் கண்ணீர் வந்ததே தவிர என் உதடுகள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடித்தது. அல்லேலூயா. நம்முடைய டெஸ்ட் டைம்ல தான் your utterance is very important. ரேமா, பிசாசு உங்களை டெம்ப்ட் பண்ணும்போது கூட நீங்க எதை ஜெயிக்கலாம்னா லோகோஸ் ரேமாவா மாத்தினாதான் ஜெயிக்க முடியும். ஆமென். ஏவாள் கிட்ட வந்து அந்த பழத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்ற அந்த ரேமா சரியான விதத்துல என்ன பண்ணுச்சு? வரல அவகிட்ட இருந்து. அல்லேலூயா. வித் ஃபெய்த் அது வரல. அவ சொன்னா அப்படி சொல்லி இருக்கிறாரு, எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. நான் யோசிச்சேன், சரி அவளுக்கு தான் அது, ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆதாம் கிட்ட கொண்டு போய் அந்த பழத்தை கொடுக்கும் போது எப்படி ஆதாம் அதுல இந்த டெம்டேஷன்ல ஜெயிச்சிருக்கலாம்னா, இல்ல ஆண்டவர் நோன்னு சொன்னா எனக்கும் நோன்னு சொல்லியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அவரால் ஜெயிக்க முடியல. ஏன்னா எழுதப்பட்ட சொல்ல காதுல கேட்டதை வாயில அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் இன்னைக்கு செய்வீங்க? இன்னைக்கு உங்க காதுகளில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அறிக்கை செய்யணும். ஏங்க உதடுகள் அதிகாரம் இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளையை கொண்டு வந்து ஒரு தகப்பன் விட்ட போது சீஷர்களால் அவரை துரத்த முடியல. இப்ப இயேசு கிட்ட அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பார்த்த உடனே அவன் அலைகளிக்கிறான். அப்படிதான் பைபிள் போய் வாசிச்சு பாருங்க, மார்க் 9 நினைக்கிறேன். அலைகளிக்கிறான். இன்னும் ஜீசஸ் அந்த பிசாசை பார்த்து பேசாம அப்பாவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு எப்ப இது நடந்துச்சு, எப்ப இருந்து இது இருக்கு, அங்க பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவன் புரண்டு கொண்டே இருக்கிறான். அவன் சொல்றான், சின்ன வயதுல இருந்தே இப்படிதான் இருக்கு, தண்ணியில தீல தள்ளி தள்ளி இவனை எப்படியாகிலும் கொலை செய்ய முயற்சி செய்து அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்தல. ஒரு வார்த்தை சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அப்ப ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு தான்ப்பா எல்லாம் கூடும். நீர் ஏதாகிலும்னு நீ சொன்னா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. உம்மால தான் கூடும்னு நீ சொல்லு, அப்பதான் என்னால ஒன்றும் செய்ய முடியும் உன் பிள்ளைக்கு. அடுத்து அவன் சொல்றான், ஆண்டவர் சொன்ன உடனே நெக்ஸ்ட் வேர்ட் என்ன வருதுன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி. விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம். ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப். நான் நம்புறேன், ஆனா எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீர் ஏதாகிலும் இல்ல, நீரே உம்மாலே தான். யூ ஹாவ் டு கம் டு திஸ் பொசிஷன். இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த பிரச்சனையை நோக்கி போகுது. ஏன் கர்த்தர் என் சூழ்நிலையை பார்த்து பேச மாட்டேங்கிறார்? ஏன் இன்னும் புரண்டு கொண்டு என்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பிசாசுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்க மாட்டேங்கிறார்? why nothing is happening, no miracle is happening அப்படின்னா ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்க்கல, ஆண்டவர் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறார். செங்கடல் நிற்கும் போதும் எகிப்தியர் பின்னாடி வரும்போதும் கர்த்தர் செங்கடலை பார்க்கல, கர்த்தர் மோசேயை பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது பிரியறதும் பிரியாம இருக்கிறதும் மோசேயின் கைகளில் இருக்கிற பவரை பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கணவருக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க மனைவிகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, யாருக்கானாலும் சரி ஒரு விடுதலையும் ஒரு நன்மையும் வேண்டும் என்று சொல்லி எனக்கு முன்பாக புரண்டு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா கர்த்தர் உங்க வாயை பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க செய்கிற அந்த அறிக்கை தான் ஆண்டவர் பேச வைக்க போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நிற்போமா? அந்நிய பாஷை பேசிக்கொண்டே எழுந்து நிற்போம். நீனதரலா ஷிகதரோ ரிகலதராலி தஷேதரசே வார்த்தையானவரே. அவருக்கு பெயர் வார்த்தை, அவருடைய நாமம் வார்த்தை. வார்த்தை என்கிற நாமம் உள்ளவர். கேட்கறது மாத்திரம் பத்தாது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், பிரசங்கத்தை கேட்டு முடித்த உடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ள அந்த பிரசங்க குறிப்பை திறந்து வைத்து அந்த வசனங்களை சத்தமிட்டு படித்து அதை அறிக்கை செய்யும். நீங்க அறிக்கை செய்யுங்க. காலம் வரும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கென்று கிரியை செய்யும். தேவன் சொன்னதை ஏசாயா சொன்னார். தேவன் சொன்னதை தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. காலம் நிறைவேறின போது அது நடந்தது. ஆமென். உங்க காதுகளில் கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது அதை அறிக்கை செய்யுங்க. உங்க எமோஷனை நம்பாதீங்க. கண்களை அடைத்து ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து அன்பான சகோதரரே இணைந்து கொள்ளுங்க. அன்பான சகோதரிகளை இணைந்து கொள்ளலாமா? எல்லாம் ஒன்றா ஒரு மனமா? வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. என் வார்த்தைகள் உங்க சமூகத்துல பிரீதியா இருக்கட்டும். ஒரு டெஸ்ட் வந்த உடனே ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்கன்னு ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்கறது அல்ல. இன்னும் துதிப்பே, இன்னும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய நாவை எத்தனை பேர் இன்னைக்கு விட்டு கொடுக்க போறீங்க? மனுஷர்கள் சொன்னதை அப்படியே சொல்லாதீங்க. கேன்சல் பண்ணலாமா? இப்ப ஒரு கைகளை உயர்த்தி we are going to pray in spirit. நம்ம பாடல் பாடுவதற்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கைகள் அப்படியே அசைச்சு டங்ஸ்ல பேசலாமா? கொஞ்ச நேரம். என்னை குறித்தும் என் தலைமுறையை குறித்தும் என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் என் பிசினஸ் குறித்து என்னுடைய வேலையை குறித்து எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை குறித்து பேசப்பட்ட எல்லா எதிர்மறையான வார்த்தைகள் சொல்லுங்க. என்னால பேசப்பட்ட வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன். தேவ சித்தத்துக்கு எதிர்மறையா பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. நீங்க தான் கேன்சல் பண்ணணும். ரினவுன்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. ரினவுன்ஸ். ரினவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா, லீகலா இது எனக்கு இல்ல, இது என் ஸ்தானம் இல்லைன்னு நீங்க விட்டு கொடுக்கிறது பேர் தான் ரினவுன்ஸ். இப்ப ரினவுன்ஸ் பண்ணலாமா? ஃபார்மலி ஆர் பப்ளிக்லி டிக்ளேரிங். டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல. ரூத் எப்படி அறிக்கை செய்தா தெரியுமா? இனி மோவாப் என்னுடையது அல்ல, இனி மோவாபின் தெய்வம் என் தெய்வம் அல்ல, இனி உன் ஜனம் என் ஜனம். ரூத்தின் அறிக்கையை கர்த்தர் பார்த்தார். ரூத்துடைய வேர்ட்ஸ், வார்த்தையை கர்த்தர் பார்த்தார். பரலோகம் அதை கவனித்தது. சேரவே கூடாதுன்னு சொன்ன மோவாபை கர்த்தர் எப்படி சேர்த்தார்? உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தெய்வம். ஃபார்மலா டிக்ளேர் பண்ணணும். வாய் திறந்து டிக்ளேர் பண்ணுங்க. ஷாகாதா நாமா காதுராபாலா ஷிதராபா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லா நெகட்டிவான வார்த்தைகளும், உங்கள் பேரில் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் இந்த ராத்திரி குலைத்து போடுகிறார். குலைத்து போடுகிறார், குடைத்து போடுகிறார். கர்த்தர் குலைத்து போடுகிறார். நீமா நாமா ஷீகாதரா பாதோரேபா லா ஷீகாதரோ. மனுஷருடைய வார்த்தைகளை கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம். அது வல்லமையுள்ள வார்த்தையும் அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தையும் அல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிலை நிற்கும். கர்த்தர் சொல்றதா நடக்கும். யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்னு பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பயம் வெளியா கர்த்தர் தள்ளுகிறார். இனி பயப்பட தேவையில்லை. இனி ஃபியர் உனக்கு தேவையில்லை. மனுஷர்கள் சொன்ன சாபமான வார்த்தை உனக்கு நிற்பது இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே. இயேசுவின் நாமத்துல இனி 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 நான் உட்கார்ந்திருப்பது இல்லை. டிக்ளேர் பண்ணுங்க. ஃபார்மலா டிக்ளேர் பண்ணுங்க. நல்லா டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இல்ல இல்ல, வறுமை என்னுடைய ஸ்தானம் அல்ல, வியாதி என்னுடைய ஸ்தானம் அல்ல, இயலாமை என்னுடைய ஸ்தானம் அல்ல, சோம்பேறித்தனம் என்னுடைய ஸ்தானம் அல்ல. ஷகதுரபஹ ஷிகதுரே நிகமதரலா கஷிகதுரபதுரபலா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராக உங்க உதடுகளை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றாரு. ஆண்டவரத்துல சொல்லுங்க, அப்பா என் உதடுகளை உங்க ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறேன். அட்டர் பண்ணணும், ரேமா பேசணும், ரேமாவை அறிக்கை செய்யணும், வசனத்தை வாசித்து தியானித்து நேசித்து அறிக்கை செய்யணும். வேதத்தை வாசிக்கும் போது தூக்கம் வருது. வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா முழங்கால வாசிக்க ஆரம்பிக்கலாமா? தேவ சமூகத்துல கேளுங்க, உம்முடைய வார்த்தையின் மேல ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஷீதனதரா பலதராலி ஷாதுரே ரிகமதரா கரதரா போரே ரிகலதரா பலதராஷே. ஜெயிக்கணும். டெம்டேஷன்ஸ் ஜெயிக்க ஒரே வழி எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி. பிசாசே, நீ சொல்லுகிறது உண்மை அல்ல, நீ சொல்லுகிறது உண்மை அல்ல. ஒரு சிலருடைய காதுகள்ல பிசாசு பேசுறான். ரிகபத ராஜாமத்துல அவன் சத்தம் கேட்டு பயந்து எழுப்பி உட்கார்றீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சொல்லுங்க, எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி. உன் தலையை என் இயேசு சிலுவையில் நசுக்கினார். எழுதி இருக்கிறபடி என் பேரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போட்டார்.
எழுதி இருக்கிறபடி உன் ஆயுதங்களை என் இயேசு உரிந்து கொண்டார். எழுதி இருக்கிறபடி நீ தோற்று போனவன், எழுதி இருக்கிறபடி நீ ஒரு பொய்யன், நீ பொய்யுக்கு பிதா, நீ சொல்லுவதை நான் நம்புவது இல்லை. இயேசு சொன்னதை மாத்திரமே நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், அறிக்கை செய்வேன். ஷிகாதாரா பாதாரா பாலா ஷீதோரே நிகாதாரா பாதாரா லாதாராவோ. அப்படியே கைகளை அசைச்சு சொல்லுங்க. ஓரியாவா சிவா. மனுஷரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல கேன்சல் ஆகுது. நிகபாதாரா பாதாரா ஷிகாதாரா. பிசாசினால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகுது. இந்த ராத்திரி கேன்சல் பண்றார் ஆண்டவர். குலைத்து போடுகிறார். சிலுவையில் ஆணியினால் அதை குலைத்து போடுகிறார். ஷகதா ரபா கதா ரபா தரா பாலா ஷிகாதுரே நிகதா ரமதரா ஷிகதோ. ஆண்டவரே சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்குள்ள இருந்து புறப்படட்டும். நீர் எழுதப்பட்ட வார்த்தையை நான் ரேமாவா மாற்றணும், நான் ரேமாவா மாற்றணும், நான் ரேமாவா மாற்றணும். இனி வியாதி வியாதின்னு சொல்லுகிறது இல்ல. மருத்துவர்கள் அறிக்கையை ஹைலைட் பண்ணாதீங்க, கர்த்தருடைய அறிக்கையை ஹைலைட் பண்ணுங்க. நிபதா ஷிகதர வசதரபோ நிகதர பலா ஷிகதரபோ தரமலா ஷிகதரா. ஏதோ ஒரு மனுஷங்கள் உங்க பிள்ளையை குறித்து சொன்னதை ஹைலைட் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. உங்க கணவரை குறித்து, உங்க மனைவியை குறித்து யாரோ சொல்லுகிறதை வைத்து உங்க கணவனை, உங்க மனைவி அப்படி பார்க்காதீங்க, அவங்களை குறித்து அப்படி பேசாதீங்க. பாடலாமா? ஒரு கடைசியா ஒரே நிமிஷம். தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. இத பாடுறது ஒரு அறிக்கை சகோதரியே. நீங்க பாட பாட உங்க தலை நிமிரும். பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் ஜெயம். பாடலாமா? தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார். கைகளை தட்டி. கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் நம்மை உயர்த்தினார். நல்ல கை தட்டி. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. பாடலாமா? நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். அறிக்கை செய், அறிக்கை செய். வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவக்கரம், தலை குனிந்த இடத்தில் உங்களை தலை நிமிரச் செய்கிற தேவக்கரம். இனி என்றும் ஜெயம்